இந்த மாதிரி ரேடியோ உங்கள் வீட்டில் இருக்கா? இந்த மாதிரி ரேடியோவில் பாட்டு கேட்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாருங்கள், சூப்பராக பண்ணலாம். இந்த மாதிரி ரேடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எஃப்எம் இருக்காது, மீடியம் வேவும் ஷார்ட் வேவும் தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் என்னென்னா இதை சும்மா வச்சுருப்பாங்க, இல்லைன்னா காயிலாங்கடையில் போட்டுருவாங்க. ஸோ இந்த ரேடியோவை நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறது மாதிரி நம்ம பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த ரேடியோவை நீங்கள் கலத்தும் போது பார்த்தீங்கன்னா பேக் சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும், சில ரேடியோவில் இங்கேயும் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் கலத்தி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த ரேடியோவும் கலத்துறது ஈஸி தான். பேக் சைடு ஸ்க்ரூ இருக்கும், அதை கலத்திங்க. இது எல்லாமே ஒரே மெத்தடில் பண்ணலாம். இந்த மாதிரி கலத்துனீங்கன்னா இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் இந்த இருக்குது. ரொம்ப ஈஸியாக கனெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இந்த வால்யூம் கண்ட்ரோல் நான் சர்க்யூட்டில் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த வால்யூம் கண்ட்ரோல். இந்த வால்யூம் கண்ட்ரோலை இந்த பொசிஷனில் இந்த ஸ்பெண்டில் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது 1 2 3. ஸோ நம்ம இங்கே என்ன பொசிஷனில் இருக்குது பாருங்கள், இது உல்ட்டாவாக இருக்குது, கமந்து இருக்குது. இந்த மாதிரி கமந்து இருக்குது. அதனால என்னென்னா இது 1, இது 2, இது 3. ஸோ ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, 1 2 3. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 3 வந்து இன்புட்டு, 3னா இங்கே வந்து 3 எதுனா இந்த பின் இந்த இருக்குது, இதுதான் இன்புட்டு. இது கிரவுண்டு, இது வந்து ஆம்பிளிஃபயருக்கு போகிறது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு ஒயர், இந்த 3வது பின்லேருந்து வரக்கூடிய இந்த ஒயரை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கு. ஏன் கட் பண்ணணும்னா இதுதான் இங்கே உள்ள ரேடியோவிலேருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு போகக்கூடிய சிக்னல் இன்புட்டு. ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த பின் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், இந்த பின் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் வராது. நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம இது வேண்டான்னு சொன்னால் ஈஸியாக கலத்தி விட்டுடலாம். ஆனால் இது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா பேனலில் நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பாடியை வந்து கட் பண்ணி தான் போடுறாங்க. அப்படின்னா இது என்ன பார்த்தோன்னா நம்ம சைனா ரேடியோ மாதிரி இருக்கும். அதனால் இது யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் போட்டு வச்சுருக்கிறேன். இதுதான் ப்ளூடூத் கிட்டு. ஒரு போர்டு கடையில் கிடைக்குது, அதோட சர்க்யூட் டயக்ராம் இந்த இருக்குது பாருங்கள். ஒரு விசிசி, ஒரு கிரவுண்டு, ஒரு எல் அவுட்டு, ஒரு ஆர் அவுட்டு, ஒரு கிரவுண்ட் இருக்குது. இது வால்யூம் கண்ட்ரோலோட. ஸோ இந்த இவ்வளவும் தெரிஞ்சால் போதும். இதில் வந்து ஒரே ஒரு ஒயரில் இந்த ஒயர் வந்து இந்த 3வது பின் இங்கே இருக்குது. இந்த 3வது பின்னில் நம்ம இங்கேருந்து ஒரு அவுட் எடுத்து இந்த 3வது பின்னில் கொடுத்துருக்குறோம். வேறு எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை. நம்ம போர்டில் இருந்து 12 வோல்ட், எங்கேயாவது 12 வோல்ட் இருக்கும் டிசி, அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும். 12 வோல்ட் எடுத்து இந்த 7805 கொடுத்து இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து கிளியர் ஆகிடும். இதில் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பேப்பரில் காமிச்ச சர்க்யூட் இந்த இருக்குது. இதான் 7805. அந்த ப்ளூடூத் போர்டு இந்த இருக்குது. இதில் ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சுவிட்சை நான் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி தரேன். இந்த சுவிட்ச் எதுக்காகனா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னென்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோ வச்சு கேட்டாங்க, இது வந்து நம்ம ரேடியோ மோடில் போடவா, ரேடியோ மோடில் போட்டாச்சுன்னா அந்த ரேடியோவில் உள்ள இரைச்சல் நமக்கு இங்கே வருமானு சொல்லி சொன்னாங்க. அந்த ரேடியோவில் உள்ள இரைச்சல் வராமல் இருக்கிறதுக்காக இடையில ஒரு சுவிட்ச் மட்டும் போட்டிங்கன்னா அந்த இரைச்சலை கட் பண்ணிடலாம். நான் அதை எப்படி போடணும்னு பேப்பரில் காமிச்சு தரேன். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை 3வது பின்னில் கொண்டு கொடுத்துருக்கேன். இதாக இருக்குது, 3வது பின்னில் கொடுத்துருக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடிட்டோம்னா வேறு எதுவுமே தெரியாது. அந்த சுவிட்ச் மட்டும் ஒரு பின் வெளியே இருக்கும். ஏன்னா ஒருவேளை நமக்கு இதில் உள்ள ரேடியோ மீடியம் ஷார்ட் வேவ் ஏதாவது பிடிச்சுன்னா நீங்கள் அந்த சுவிட்சை மேலே அடிச்சு விட்டுட்டு மீடியோ பிடிச்சிக்கலாம், இல்லை ஷார்ட் வேவ் பிடிச்சிக்கலாம். கீழே அடிச்சிங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப குவாலிட்டி. அதாவது பழைய ஒரு ரேடியோவில் நம்ம வீட்டில் பாட்டு கேட்குறோன்னா அது உண்மையிலே ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் இவ்வளோ குவாலிட்டியாக வரணும்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் வந்து தேவை கிடையாது. இன்னும் நான் இந்த ஒயர் கனெக்ஷன், இந்த சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி போட்டிருக்கிறேன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது. இதே ரேடியோவில் ப்ளூடூத் இல்லாமல் லைன் இன் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள். அங்கே வந்து பவர் சப்ளையும் வேண்டாம், வேறு எந்த இதுவுமே வேண்டாம், இந்த போர்டு எதுவுமே வேண்டாம். ஒரு ஆர்சிஏ கனெக்டர் மட்டும் இருந்தால் போதும். பின் ஆர்சிஏ பின் இந்த இருக்குது 3வது பின்னில். அதில் சென்டரில் பின்லேருந்து எடுத்து இந்த 3வது பின்னை கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் பற்றி பார்க்க வேண்டாம், அந்த பச்சை லைனை மட்டும் பாருங்கள். வேறு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து சுவிட்சு போடலை. நான் சுவிட்சு போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இது 3வது பின்னு தான் இருக்குது, 1 2 3. ஸோ 3வது பின்னில்
நான் இந்த சுவிட்ச் கனெக்ஷன் போட்டிருக்கிறேன். இந்த சுவிட்சில் இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். சுவிட்ச் கனெக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இந்த லைனிங் பின் இருக்குது, இவ்வளோதான் கனெக்ஷன். ஒரே ஒரு சொல்கிறேன், இதில் தேவைன்னா கிரவுண்டு கொடுத்துங்க. பாட்டு எப்படி பாடுதுன்னு பாருங்கள். நம்ம பென்ட்ரைவ் டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஆன் பண்ணுறோம் பாருங்கள். வேற எதுவுமே வெளியே தெரியாது. இந்த சுவிட்சும் தெரியும், இந்த கனெக்டரும் தெரியும். இந்த கனெக்டர் வெளியே தெரியும். இதே ரேடியோ, இதே மாதிரி ரேடியோ, சில ரேடியோ ஸ்டீரியோ ரேடியோ இருந்துன்னா அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸ்டீரியோக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோலில் 6 பின் இருக்கும். 1 2 3 4 5 6 பின் இருக்கும். அந்த 1வது பின் என்னது, 2வது பின் என்னது, எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறா இருந்தால் எல் அவுட்டு ஆர் அவுட் ரெண்டும் எடுத்து 1ம் 4ம் இன்புட் கொடுக்கணும். ஸோ மற்றது எல்லாமே இதெல்லாம் அங்கே உள்ள கனெக்ஷன்ஸ் தான் நான் திருப்பி போட்டிருக்கிறேன். பவர் சப்ளை எடுத்து 780 கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆர்சிஏ பின் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இதுவும் ஸ்டீரியோ 2 பின்னு போட்டிருக்கிறேன். இந்த 2 சென்டர் பின்லேருந்து எடுத்து 1ம் 4க்கும் கொடுத்துருக்கு. ஸோ வேறு எல்லாமே சேம் தான். இதை சுவிட்சில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சுவிட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சுவிட்சுக்கு பேர் வந்து எஸ்பிடிடி, சிங்கிள் போல் டபுள் த்ரோ. இந்த சுவிட்சுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடிடி, டபுள் போல் டபுள் த்ரோ. இதில் வந்து 3 பின் இருக்கும், இதில் 6 பின் இருக்கும். இங்கே பாருங்கள், சென்டரில் ஒரு பின்னு, இந்த பக்கம் ஒரு பின்னு, இந்த பக்கம் ஒரு பின்னு. இங்கே சென்டரில் 2 பின்னு, இந்த பக்கம் 2 பின்னு, இந்த பக்கம் 2 பின்னு. ஓகே. ஸோ இந்த கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒன்று ரேடியோ, இன்னொன்று நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பென்ட்ரைவ் டிவைஸ், அல்லது ஒன்று ரேடியோ நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ளூடூத் டிவைஸ் மோனோ. ஸோ சென்டர்லேருந்து எடுத்து நம்ம இந்த ஒயர் அங்கே கட் பண்ணி விடுவோம்ல, இந்த ஒயரில் கொண்டு கனெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே அடித்தா ஒன்று கனெக்ட் ஆகும், இங்கே அடித்தா இன்னொன்று கனெக்ட் ஆகும். எப்பவுமே ஏதாவது ஒன்று தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா ரேடியோவும் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகாது. இங்கே பாருங்கள், சென்டரில் 2 பின் இருக்குது. ஸோ வால்யூம் கண்ட்ரோலுக்கு அப்படியே எடுத்து அந்த 1வது பின்லையும் 4வது பின்லையும் கொடுத்துடலாம், ஸ்டீரியோ பின்னு. இங்கே இந்த 2 பக்கமும் இந்த 2 பின்னும் ஸோ பென்ட்ரைவ்லேருந்து வரதா இருந்தால் பென்ட்ரைவ்லேருந்து உள்ளதை கொடுத்துருங்க. இது நம்ம ஏற்கனவே ரேடியோலேருந்து கட் பண்ணி விட்டுருப்போம், அந்த ஒயரை கொடுத்துருங்க. அப்போ நம்ம இந்த பக்கம் அடிக்கும்போது பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகும், அந்த பக்கம் அடிக்கும்போது ரேடியோ கனெக்ட் ஆகும். ஸோ வேறு எந்த ஆல்ட்ரேஷன் கிடையாது. இந்த சுவிட்சில் உள்ள இந்த லிவர் மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியும், வேறு எதுவுமே வெளியே தெரியாது. இந்த சுவிட்ச் வந்து நம்ம போடாமல் இருந்திருந்தால் அதில் என்ன ப்ராப்ளங்கிறத பாருங்கள். இப்போ நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ரேடியோ ஆனில் இருக்கும்போது இப்படி ஒரு இறைச்சல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இறைச்சலில் நம்ம ப்ளூடூத் கிட்ட வந்து பாடிட்டு இருந்தோம்னா நமக்கு சரியாக கேட்காது. அதனால ஸோ ரேடியோலேருந்து வரக்கூடிய சிக்னலை நம்ம கட் பண்ணணும். இந்த இதில் கொடுத்து இங்கே பாருங்கள், ஒரு சைடு ரேடியோலேருந்து வரக்கூடிய சிக்னலாக இருக்கும், ஒரு சைடு இந்த ப்ளூடூத்லேருந்து வரக்கூடிய இதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் இருக்கும். சென்டர்லேருந்து வரதான் நம்ம கட் பண்ணி விட்ட வயர் அந்த 3வது பின்னில் போய் சேருது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தாலே புரியும். இந்த பேப்பரில் நான் போட்டிருக்க சர்க்யூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ நான் இந்த பக்கம் அடித்தேன்னா நான் வால்யூம் கொஞ்சம் கூட்டுட்டு இந்த பக்கம் அடிக்கிறேன். ஸோ ரேடியோ கட் ஆகி ப்ளூடூத் கனெக்ட் ஆகும். ப்ளூடூத் கனெக்ட் ஆகிட்டு இப்போ நான் ப்ளூடூத்லேருந்து பாட்டு போடுறேன் பாருங்க. ஓகே. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சுவிட்ச் போடுறோம். ஸ்டீரியோனா இதில் வந்து 6 பின் இருக்கும், மோனோவுக்கு 3 பின்னு போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதோட ஃபினிஷிங் பாருங்கள். ஸோ எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை. நமக்கு இதில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டு ஒரு சுவிட்ச் மட்டும் மாட்டியிருக்கிறேன். ப்ளூடூத் வந்து உள்ளே இருக்குது. இன்னொரு மாடல் நம்ம சொன்னதில் இந்த சுவிட்சும் இருக்கும், இதில் ஒரு ஆர்சிஏ பின் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்கள். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்படி இருந்த ஒரு செட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு பழையபடி ரேடியோ யூஸ் பண்ணோம்னா இங்கே வச்சுட்டு நீங்கள் ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. டியூன் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம மேலே பண்ணோன்னா இப்போ ப்ளூடூத் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க கூட இதை வந்து நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரேடியோவில் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு வந்து சரியான ஆட்கள் இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாருமே நாமளே நமக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இதோட சர்க்யூட் வந்து நான் இதில் தனியாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு இந்த கிட்டு, இந்த 7805ம் இந்த ப்ளூடூத் போர்டும் தனியாக
அசம்பிள் பண்ணி நான் இதை சோல்டரிங் பண்ணிக்குவேன் இன்னும் சொல்கிறவங்க கேட்டிங்கன்னா நான் இதை மட்டும் ரெடி பண்ணி நான் தரேன். நீங்கள் அந்தந்த ஒயரை அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி நான் செக் பண்ணி தரேன். ஸோ இது வந்து ரேடியோவுக்கு உள்ளே இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் இது தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர்னால வந்து நிறைய தெரியாதவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்